பாபநாசம் எங்க அப்பாக்கு நான் சத்தியம் பண்ணிருக்கேன். சோ நான் வாழ்க்கையில எனக்குமே குடிக்க மாட்டேன். கூல் ட்ரிங்க்ஸ் அது better. One same please. பாபநாசம் One same please. உண்மையை சொல்லணும்னா நீங்க ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறீங்க. क्या? அந்த கார் அந்த கார் నువ్వు ಚೆನ್ನಾಗಿ డాన్స్ ಮಾಡ್ತೀరే ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. பாட்டிக்கு தமிழ் தெரியாது போல. தமிழ் மட்டும் இல்லடா, நல்ல பச்சை பச்சையா பேச தெரியும். ஓ Sexy, no? Wow. ஒரு நிமிஷம் இருங்கடி, நம்பர் கொடுத்துட்டு வரேன். வேண்டி இப்படி படுத்துறீங்க? விடு. ஹலோ. ஹலோ, என்ன விஷயம்? Very nice to see you here. I can't believe it. நீ இவ்ளோ சீக்கிரத்துல இந்த தாத்தாவையே மடக்கிட்ட. You're a rock star, yeah? Nice. ஓவரா சோ போடாத. டைரக்டா பாயிண்ட்க்கு வா. அந்த பப் மேட்டர் எங்க தாத்தாக்கு தெரியக்கூடாது. ஆஹா, அந்த போட்டோஸ் எல்லாம் உடனே டெலீட் பண்ணு. அவ்ளோ பயம் இருக்கிற பொண்ணு ஏன் நீங்க இப்படி பண்ண? வா, தப்பு இல்ல? எவா கண்ணுல மாட்டினாலும் லட்சணம் முத்தம் கொடுத்துருவியா? Okay, I'm sorry. Please, photos delete பண்ணிடு. நானு எதுக்கு டெலீட் பண்ணணும்? Okay. எவ்வளவு பணம் வேணும்? எவ்வளவு நாள் சொல்லு. இந்த ஊர்ல இருக்கிற பணம் மொத்தத்தையும் எனக்கு கொடுத்தாலும் நான் டெலீட் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு தேவை அது இல்ல. ஆனா என்ன நல்லா ஒரு தடவை சந்தோஷப்படுத்திட்டேன்னா அது எனக்கு பிடிச்சிருந்தா போட்டோஸ டெலீட் பண்ணிடுறேன். போட்டோங்க என்ன பயமுறுத்துறியா? மரியாதையா சொன்னா புரியாது உனக்கு? போட்டோஸ் டெலீட் பண்ணு, இல்ல மவன. குருஜி புர்கி. Yes, 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 yes. செல்லக்குட்டி, thank you, thank you, thank you, thank you. முன்னாடி இவன் அப்படிதான் நினைக்கிறேன். சித்ரா மேடம், சித்ரா கொஞ்சம் வாயேன். வாங்குறேன்ல, இந்த பிளவுஸோட கொக்கை எடுத்து விடு. கொஞ்சம் சீக்கிரம் வா, மூச்சு வாங்குது. சீக்கிரம் சீக்கிரம் அவுத்து விடு. என்னத்த பாத்துக்கிட்டு இருக்க? சீக்கிரமா அவுத்து விடுங்கறல. போட்டோ 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 வாயை திறந்த எல்லாருக்கும் காட்டிடுவா. ஓகே? என்னாச்சு 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 என்னாச்சு? எதுக்கு கத்துற? யாராவது பிடிக்க வந்தா எப்படி கத்தலான்னு ட்ரைனிங் எடுத்து. கொள்ளாடி உனக்கு இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா தாத்தா கிட்ட சொல்லி தோலை உரிச்சிருவேன். ட்ரைனிங் எடுக்கிறாளாம் ட்ரைனிங். சூப்பர். யாராவது குடிக்க வந்தா எப்படி கத்தலாம் ட்ரைனிங் எடுத்தேன். கவலடு கவலடுமா. சீக்கிரம் தொப்பே குற. அந்த போட்டோஸ வச்சு என்ன இம்சை பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னே தெரியல. தாத்தா கிட்ட காட்டுமா? ஃபோன் மேட்டர் மொத்த ஃபேமிலிக்கு காட்டுமா? என்ன ஆகும் தெரியும்ல? ப்ளீஸ் 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 தாத்தா கிட்ட மட்டும் சொல்லிடாத. நம்ம இப்ப ரெண்டு பேரும் வெளியில போலாம். அங்க நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ். ஏய், என்னது? ஏதாவது ஃபுல்லா கில்ல ஒளிச்சு வச்சிருக்கியா? வாவ், பியூட்டிஃபுல். வாட் a place.
This place is looking so sexy. இந்த இடத்துக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பா மூடு வரும். நீ எடுத்துக்கிறியா இல்ல நான் கொடுக்கவா? Oh. நீ கொடுக்கலனாலும் நான் எடுத்துக்கோ. அப்படியா? பெரிய மன்மதன் நினைப்போ. மேல கை வச்சு பாரு. சின்ன மாமா! பயந்துட்டியா? என்னடா போட்டோவை காட்டி மிரட்டுறியாம? இங்க பாரு செல்லம், பொண்ணுங்க கூட ஆடு, 4 பேரு பாப்பாங்க. செல்ல வச்சு ஆடாத, பேட்டரி டமால்னு வெடிச்சிடும். போட்டோவை அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு நீ கிளம்பு. என்ன போட்டோ? எதை கொடுத்துரு. கேக்குறீங்க? மரியாதையா கொடுத்துரு. ஹலோ. அதான் நல்லது. என்கிட்ட இந்த போட்டோவும் இல்ல. ஏன்டா குடு? என்னடா நடந்துச்சு? நம்ம ஆளுங்க 2 பேரு பிளாட். எனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் நல்லா தெரியும். கராட்டே. முடிச்சுக்கலாம் சார். நமக்கு இந்த சண்டை எல்லாம் வேண்டாம். சண்டை வேணாங்கறியா? அப்படின்னா போட்டோவை கொடுத்துரு. அம்மா சத்தியமா சார். I don't have a cell phone. வேணா வந்து செக் பண்ணிக்கங்க. அடங்கொய்யா, என்னடா கூப்பிட்டு வச்சு அடிக்கான்னு பாக்குறியா? இந்த போன் எங்கதான் வச்சிருக்கானோ? என்னடி என்ன தேடுற? போன் குருஜி. கை தூக்கு. ஒழுங்கா கை தூக்கு. நல்லா தூக்கு. இது ஒண்ணுது. இது உனக்கு வேண்டியது. இது எப்படி என் பாக்கெட்ல வந்துச்சு? திருட்டு பையல. என்ன பாஸ்கர் சார் கிட்ட மாட்டி விட்டுட்டு ஒரே அடியா தீத்து கட்டிட்டு இந்த போன்ல இருக்கிறதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு ஒண்ணு தெரியாத பாப்பா மாதிரி தப்பிச்சிடலாம் பாத்தியா? நீ ஒன்னும் சாதாரண தில்லாலங்கடி இல்லடி. சொர்ணாக்காவே சொல்லிட்டி அடிக்கிற ஐட்டம். போடா. ஏய், அவ்வளவு ஈஸியா எஸ்கேப் ஆயிடான்னு பாத்தியா? இதுக்கு அடைச்சி ஒரு உம்மா விடு. அப்புறம் கிளம்பு. நோ. குருஜி என்னடி நல்லா படி, கட்டி படி. எவன் கிடைச்சாலும் இந்த மாதிரி கட்டி பிடிச்சு. நீ என்ன மாதிரி ஐட்டனே என்னால புரிஞ்சுக்க முடியலடி. ஏய், முதல்ல கண்ணு படிச்ச மூக்க உடைச்சிரும். காலையில சாயந்தரம் நான் எப்ப கூப்பிடுறோனோ அப்பெல்லாம், எங்க சொல்றோனோ அங்க 1 2 3 4 5 மொத்தம் கொடுக்கணும். ஓகேவா? இல்ல மவளை இப்பவே புரிஞ்சுக்கிட்டு 1 1 ஏய், என் போனை எங்க வச்சேன்? எங்கே காணுமே? God, அங்க. என்ன செல்லம்? எங்க அவசரமா கிளம்பிட்ட? ஏதாவது காணாம போயிடுச்சா? இல்ல இதுதான் தேடிட்டு இருந்தியா? என் போனை கொடு. இதுக்கு எனக்கு ஒரு முத்தம் அப்ப தரேன். ஏச்சே, மரியாதை போனை கொடுத்துரு. சரி, ஒரு முத்தம் கூட நான் போன தரேன். சிச்சி, என்ன கேட்டல? குடுக்கறியா இரு. உண்மையை சொல்லட்டுமா? உன்னை பார்த்தாலே மூடா இருக்குடா. சரியான மென்டல். போனை கொடு. ஏய், டோடா. இதுல இருந்தா எடுத்துக்கோ. நீ பொண்ணே இல்ல. நீ சந்திரசேகர் மாமாவோட பையன் தானே? இந்த விஷயம் தாத்தாக்கு தெரிஞ்சா உன்னை வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க தானே நீ இப்படி ஒரு பொய்ய சொன்ன? ஆமா. ஒருவேளை இந்த விஷயம் தாத்தாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? மாப்பிளை கொன்னுடுவேன். அப்படியா? தாத்தா. ஹலோ சித்ரா மேடம், உங்ககிட்ட சாரி சொல்லான்னு வந்தேங்க. எதுக்கு? அதான் உங்க கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டேன்ல, எனக்கு மேட்டர் தெரியாதுங்க, அதனால சாரி 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 நீ சாரி. ஒன்னும் காரணம் இல்ல. என் கல்யாணம் இதுக்கு முன்னாடி பல தடவை நின்னு இருக்கு. ஏன்? முன்னாடி வீட்டுல நடந்த பெரிய பிரச்சனையால நின்னு இருக்கு. அப்புறம் கேட் முன்னாடி நின்னு இருக்கு. கடைசியா அந்த கோவிலையும் நின்னுடுச்சு. என் ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்கு, அதனால கல்யாணமே நடக்காது. சித்ரா மேடம், உங்களுக்கு இருக்கிறது செவ்வாய் தோஷம் இல்ல, லவ் பண்ண தெரியாத தோஷம். பாவம் எங்க அத்தா, அவரை திட்டாதீங்க. அத்தானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் குழந்தையா இருக்கும் போதே எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. மாமா தான் என்ன வளர்த்தாங்க. மாமாவையும் எதிர்க்க முடியாது. இந்த அத்தா எப்ப பார்த்தாலும் குடிக்கிறது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். என் ஜாதகத்துல இருக்க தோஷத்தாலதான் இது எல்லாமே நடக்குது. பின்ன எப்படி எனக்கு கல்யாணம் ஆகும்? இதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் என் கல்யாணம் நடக்கிறதுக்காக அத்தா அன்னைக்கு ஒரு பிளான் பண்ணாரு.
அதான் அந்த பிளான் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அப்படி என்ன பிளான்? அட கடவுளே, யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. தயவு செஞ்சு நீங்களும் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, சொல்ல வேண்டியவங்க கிட்டதான் சொல்லிருக்கேன். என்ன சொல்ற? இவர் யாருன்னு தெரியுமா? சொன்னதானே தெரியும். பெரிய மாமா டாக்டர் சந்திரசேகரோட பையன். அடியே அத்தே, பெரிய தன்னோட பிள்ளையா? பெரிய தன்னோட பிள்ளையா? அமெரிக்கால இருக்கவங்க எப்படி இங்க வந்தாங்க? ஏன் அங்க இருந்து இங்க வரவே முடியாதா? என்ன என்ன? கற்பழிப்பு. ஐயே, கற்பழிப்பு. கற்பழிப்பா? இப்படி பண்ணிட்டீங்களேம்மா. திங்கும் போது தூக்கம் இப்படியே தூங்கிட்டு இருந்தா எங்க உருப்பட போற தரித்திரம். டேய் நில்றா. ஏன்டா ஸ்கூலுக்கு போனவன் திரும்பி வந்த? ஏன்டி நீ எனக்கு டிபன் கொடுக்கல? சாப்பிட்டுட்டு தான் போனா. அப்புறம் ஏன்டா நீ திரும்பி வந்த? ஒண்ணு இல்ல டாடி, என் ஜட்டி நடிச்சு உன் ஜட்டியை போட்டேன், அதான் மாத்திட்டு போலான்னு நான் வந்தேன். போட்டிருக்கிறது உன்னோட ஜட்டியா? அவனுக்கு 10 ஜட்டி வாங்கி கொடுக்க வேண்டியதானே? வாங்கி கொடுக்காமலா? வாங்கி கொடுத்த எல்லாத்தையும் கிழிச்சு எதிர் பிளாட்ல போடுறான் இந்த ராஸ்கல். எத்தனை வாங்கி கொடுக்கறது இருக்கு? அதனாலதான் எதிர் வீட்டுக்காரி உங்களை பார்த்து நக்கலா சிரிக்கிறான்னு நினைக்கிறேன். அவளுக்கு வேற வேலையே இல்ல. எவன் ஜட்டி போட்டு போறான், எவன் ஜட்டி போடாம போறான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறதா அவன் வேலை. ஏண்டா உனக்கு வேற ஜட்டியே இல்லையா? போடா போய் வேற ஜட்டி எடுத்து போட்டு போ. போ. டேய் திருட்டு பருவ பார்க்காம ஒழுங்கா சாப்பிடு, இல்ல போட்டுருவேன். நீ போடுறி. போட்டுட்டு தானே இருக்கேன். என்ன பப்ளு, இன்னைக்கு டாடி ஆபீஸ் போலையா? இல்ல ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பப்ளு, இப்பதான் நீ ரொம்ப கேட்டு போயிட்ட. நீ அந்த பக்கத்து பிளாட்டே பாத்துட்டு இருக்கிறத நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் புருஷ பழைய துணி எடுக்க வெளியே போகும்போது நீயும் வாட்ச்மேன் லிங்கமும் ஜல்சா பண்றத. சாமி, உன் வழிக்கே வரமாட்டேன். இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லிடாத. சரி பெட்ரோல் வச்சிருக்கியா? இல்லப்பா, மண்ணெண்ணெய் தான் இருக்கு. பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு வந்து ஊத்து. லிங்கம், அந்த மண்ணெண்ணெய் எடுத்துட்டு வா. அடே உன் பிரச்சனை என்ன ஏன்டா கோத்து விடுற? இது எங்க ஊத்துறோம்? தலையில ஊத்துறோமா? ஓவரா சீக்கிரமா பேசாம இதுல ஊத்து. சரி ஊத்தி தொலைறோம். பம்ப் அடிக்கும் போது மட்டும் நல்லா அடிக்கிற, பைக் அடிக்கிற கஷ்டப்படுறியா? சீக்கிரையா ரொம்ப மாட்டிவிட்டா. நவரு. ஒரு வழியா ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. போய் தொலைடா, உனக்கு தள்ளி விடுயா. போட்டோம். ஹலோ ஹலோ ஹலோ. கன்னி பருவத்துல பாலாஜி மாதிரி ஏன்டா கோணம் எல்லாம் கட்டு வர? உள்ள என் ஜட்டி இருக்கு, போய் எடுத்து போட்டுக்க போ. என்னது உங்க ஜட்டியை போட்டுக்கணுமா? சீ ஏங்க, அதோட எப்போ நாத்த உங்களுக்கு தாங்கல. கொடுக்கறத ஹலோ விட்டுட்டு, ஹலோ அவருக்கு 4 ஜட்டி வாங்கி கொடுத்தா குறைஞ்சா போயிடுவீங்க? எத்தனை வாங்கி கொடுக்கறதுன்னு நீ அவன்கிட்ட கேட்டு சொல்லு. ஹலோ. டேய் ஏன்டா என் போன்ல இப்படி ஒரு கேவலமான டேய், ringtone அது வச்ச? எந்த? டேய், அது என்னோட ஏன் mobile போன்டா? கொடுங்க. என்ன கேள்றா தருதல? என்னன்னு சொல்றேன்ல. விடுடா, கொடுங்க விடுடா, டாடி. என் phone கரெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல வந்து படுத்துருக்கேடா. டேய் பாபு, இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. ஏதோ ஞாபகத்துல கொண்டு போய் மோதிட்டேன். Oh my god. இவன் பேபி என்ன ஒரு நிலையிலே இருக்க மாட்டேங்குது? அம்மா என்னாச்சுடா இப்படி அலறன? சிஸ்டர், என் பையனோட ஆரோக்கிய நிலைமை இப்ப எப்படி இருக்கு? இவனுக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லதா இருக்கு. மென்டல் கண்டிஷன் தான் ரொம்ப மோசமா இருக்கு. ஏமா இவனை நல்ல நேரமா பார்த்து பெற்றுக்க கூடாது? நர்ஸ் அப்படி சொல்லிட்டு போறா. வேற என்ன செஞ்சிருப்பான்? நர்ஸ் சரின்னு இருப்பான். அப்பா உங்க வம்ச ரத்தம் தானே அவன் உடம்புல ஓடுது. அப்பா புத்தி அப்படியே இருக்கு. சபல புத்தி. நாக்கு அடக்கி பேசுறி. புள்ளைக்கு அப்பம் புத்தி வராம பக்கத்து வீட்டுக்காரன் புத்தியா வரும்? நான் எவ்வளவு சொன்னாலும் எங்க அம்மா என் பேச்சு கேட்கல. தொப்ப இருக்கிற நீ வேணா, பலத்தியா இருக்கிற எங்க மாமா பையன் சத்யராஜ் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு எங்க அம்மா ஓ தலையில கட்டி வச்சிட்டாங்க. உனக்கு கட்டினது மட்டும் இல்லாம இந்த வீணா படவுக்கு அம்மாவும் ஆயிட்டேன். நான் கூட அப்படித்தான். குஷ்பு மாதிரி இருக்கிற என் மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணிருந்தேனா இந்த சனியா எனக்கு பிறந்திருப்பானா? அவளே கல்யாணம் பண்ணிருக்கல. இந்த பீடை எனக்கு ஒழிச்சிருக்கோம். சத்யராஜா கூட்டு ஓடி போயிருக்கலாமே. எனக்கும் உன் பீடை ஒளிஞ்சிருக்கும்ல. நானும் எவதான் படுத்துக்கிட்டு நீ தாண்டி எனக்கு இடம் கொடுத்த. குஷ்பு மாதிரி இந்த சங்கீதா ராஜகோபால் கூட ஓடுனால்தான் குண்டு குண்டாடி உங்ககிட்ட நான் வந்து மாட்டிக்கிட்டேன். அவ ஓடி போய் அதிர்ஷ்டக்காரி ஆயிட்டா. நான் தான் மாட்டிக்கிட்டேன். இந்த கர்மம் முடிச்சு நீ தாண்டி கர்மம் முடிச்சவ. உங்ககிட்ட வந்து நான் தாண்டி மாட்டிக்கிட்டேன். வாயை மூடுங்க. ஐயோ, வாயை மூடுறீங்களா? நாங்க வாய மூடுறோம்டா. நீ பண்ண காரியத்துக்கு உன்னை போட்டு அடிக்கிறீங்க. கேக்குதோ? என்ன விஷயமா வந்தீங்க? சொல்லுங்க. சுவாமி, என் பையனுக்கு காம பிசாசு பிடிச்சிருச்சு. சதா படிப்ப நினைக்காம வேற ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கான். நிறுத்துங்க. சதாங்கிறது அந்நியல்ல விக்ரம் கூட நடிச்சுச்சே, அந்த பொண்ணா? சதாங்கிறது நடிகை இல்ல சுவாமி. ஒரு பேச்சுக்காக நான் அப்படி சொன்னேன். ஓஹோ, அப்படியா? சரி, அப்புறம் மேல சொல்லுங்க. கொஞ்ச நாளா எங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இவன் கல்யாணம் என்ன ரொம்ப தொந்தரவு பண்றான் சுவாமி. நீங்க தான் ஏதாவது பண்ணி இவன் மனசை மாத்தணும் சுவாமி. அப்படின்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க. சொல்லுங்க சுவாமி. உடனே அந்த பொண்ணை பேசி இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க.
அப்ப இவன் ஆட்டம் அடங்கிரும். இவனுக்கு புத்தி சொல்லி மனசை மாத்துவீங்கன்னு பார்த்தா கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றீங்களே, கல்யாணம் பண்றதுக்கு உங்ககிட்ட எதுக்கு வரும்? என்ன நக்கலா? சுவாமி கோவப்படாதீங்க, ஆஹா, எதிர்த்து பேசுறீங்களா? தப்பா எடுத்துக்காதீங்க சுவாமி. வந்து தச்சனை வச்சுட்டு வெளியில போங்க. என் பையனுக்கு பிடிச்சிருக்க பேரை விரட்டி அவனை நல்லபடியா திருப்பி அனுப்பி வைங்க சாமி. நாங்க போயிட்டு வரோம் சுவாமி. சரி சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. டேய் குட்டி குரங்கு, வா இந்த பக்கம். என்ன பண்ற? எங்க அப்பன் சொன்னான்ல, அது எனக்கு தெரியும். நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. லவ் பண்றேன். ம், என்னது பிஞ்சிலே படிச்சிருக்கான்? யார? பொண்ணு. ம்? ஆமா, சிவில் ட்ரெஸ்ல யாரும் வீட்ல இல்லையா? டேய், என்னடா நக்கலா இருக்கா? சாமி, உங்களை எங்கேயோ பாத்திருக்கேனே, உங்க கெட்டப்ல ஏதோ சேஞ்சா இருக்கு. டேய், யார் அந்த பொடி பைய? இவன் கதை என்ன? ஆ ஆ, சாமி, இப்ப என்ன பண்ண போறீங்க? ஆ, மேலதாளத்தோட எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். கல்யாணம். கல்யாணமா? சீக்கிரம் பண்ணி வைங்க. வாங்க வாங்க டேய், வாங்க. இவனுக்கு காம பைத்தியம் தலைக்கு ஏறிடுச்சு. பிடிச்சு கட்டுங்க. ஏய், போன நிறுத்துங்க. ஏய், நிறுத்துங்கடா. ஏய், ஏய், குட்டி குரங்க எப்படி இருக்கு? போயிருச்சா காம பிசாசு? சுகமா இருக்கு சாமி, ஆனா பிசாசு போல. இன்னும் நாளை போடுங்க. போடுங்க. நல்லா போடுங்க. இவனுக்கு இப்ப காம பூஜை போடணும். இறக்கி விடுங்க. எப்படா இருக்கு குட்டி பிசாச? சாமியாருங்க ட்ரீட்மெண்ட் தனி ட்ரீட்மெண்ட் தான் சாமி. ம், ம், ம். அம்முச்சோ அச்சச்சோ என்னடா ஆஹா, ஆமா உன்னை வாழ்க்கையில குளிக்க பிறந்தா வைக்கலையே. நடிகை வீட்டு நாய்க்குட்டியா பிறக்கணும், இல்லனா இந்த காஞ்சனா வீட்டு பூனைக்குட்டியாவது பிறக்கணும். பிறக்கிறது முக்கியம் இல்ல, அட்லீஸ்ட் இந்த பொம்மை பூனைக்குட்டியாவது நான் இருக்க கூடாதா? ஐயோ, எனக்கு ஓடணும் போல இருக்க. புதிய பாடல் பாடு. மூச்சு வாங்குது, ரிட்டர்ன் போயிடலாம். மூக்கு அது. காது காது விடாதீங்க. ஐயோ, சும்மா இருங்க. ஐயோ, போதும், கூசுது. யோ என்னைய பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்க? ஆமா மேடம், பைத்தியம் தான் உங்க மேல. என்னது? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்க மேல ஒரு மரியாதை, பயம், பக்தி, அந்த பைத்தியம்னு சொல்ல வந்தேன். பாத்தியா முத்திட்டு போகுது, அதுக்கப்புறம் டேஞ்சர் தான். நான் போறேன், வேற என்ன பண்றது? இன்னைக்கு ஆபீஸ்க்கு போய் சேர்ந்த மாதிரி தான். டென்ஷன் ஆகாம இருங்க. ஜாஸ்தி ஃபெலோ. யமகண்டத்துல பத்தி அவனை என்ன ஏன் குறை சொல்றீங்க? வேணா வேணான்னு சொல்லும் போது ஆடி மாசத்துல சாந்தி முகூர்த்தம் வச்சது உங்க அப்பா தான். இது பாரு, எங்க அப்பாவை பத்தி பேசுனேன், நான் பொறுத்துக்க மாட்டேன். உங்க அப்பா பத்தி பேசாம எங்க அப்பா பத்தியா பேச முடியும்? நீ வாய் செல்ல மூடுங்க. கொடுத்தனால தானே அவன் இப்படி கெட்டு போய் என்னால அலையறான். இல்ல, எல்லாம் உங்களால தான். அவனுக்கு எடுத்தது நீங்க தான். சொல்லுவேன். எப்ப பார்த்தாலும் அவனை திட்ட வேண்டியது, அப்புறம் நீங்களும் டென்ஷன் ஆக வேண்டியது. டென்ஷன் ஆகாம வாய் மூடுங்க. அவன் வரட்டும், நான் அடிக்கிறேன். தப்பு தம்பி, அடுத்தவங்களை எல்லாம் அப்பான்னு கூப்பிட கூடாது. இந்த பிளாட்ல நீ யாரோட புள்ள? அம்மா, இந்த குரலை கேட்டா என் புள்ள பப்ளு மாதிரியே இருக்கு. என்னடா இது குரல் கருப்பாயிட்ட? எல்லாம் எங்க கூட்டாளதான். டேய், எனக்கு தெரியாம ஸ்கூட்டரை எடுத்துட்டு போனது இல்லாம என் கண்ணு முன்னாடியே ஸ்கூட்டர் உதையிறியா? உனக்கு வாயால பேசி பிரயோஜனம் இல்லடா. இது பெல்ட் அவுட். உங்க அப்பாவை எவ்வளவு வேணாலும் திட்டு, அதை நான் கேட்க மாட்டேன். இந்த ஸ்கூட்டர் ஏதாவது சொன்ன அது மட்டும் என்னால தாங்க முடியாது. எங்க அப்பா அம்மா என் கல்யாணத்துக்கு சீக்கிரமா ஆரம்பிச்சு உங்க வீட்டு ராமாயணத்தை போட்டு நிறுத்து. உனக்கு என்ன திமிரு இல்லடா? என்னோட ஸ்கூட்டர் எடுத்துட்டு போவ. இதுக்கு மேல நான் எப்படி ஆபீஸ்க்கு போக முடியும்? இவன் மூஞ்சிய பாரு எப்படி வந்திருக்கானே. 2-3 நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிடல்ல இருந்ததுக்கு எனக்கு 20,000 ரூபாய் செலவாச்சு. இனிமே இந்த வண்டியை ரிப்பேர் பண்ணதுக்கு ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணணும். அதுக்கு நான் என்ன செய்யறது? நான் ஆபீஸ்க்கு வேற போகணும். எப்படி போய் தொலைறது? அதுக்கே இப்படி கத்துறீங்க? 10 ரூபா கொடுத்து ஷேர் ஆட்டோல போயிருக்கலாம்ல. அப்படியா? நான் ஷேர் ஆட்டோல போகணுமா? உனக்கு என்ன திமிரு? என் ஸ்கூட்டரை எடுத்துட்டு போயிட்டு எல்லாத்தையும் உடைச்சு வந்துடுறேன். உன்னை நான் விட மாட்டேன்டா. இரு, கை காலை உடைக்கிறேன். டேய் நில்றா. டேய் டேய். அப்பா அது ஒண்ணு உங்க பணம் இல்ல, எங்க அப்பா அம்மா கொடுத்தது தானே. லாஸ் ஆனா பரவாயில்ல. வெரி குட் மம்மி. அப்படிதான். நீ அவனுக்கு அளவுக்கு மீறி செல்லம் கொடுக்குற, அதனால அவன் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறான். அதெல்லாம் இருக்கட்டும். அவன் ஏன் ஸ்கூலுக்கு போனது முதல்ல கேட்டு சொல்றீ. கொஞ்சம் வாய மூடுங்க. தம்பி பாலசுப்ரமணியம், எங்கப்பா போன? லவ் பண்ண போயிருந்தேன். டேய், மீச கூட முளைக்கல, உனக்கு லவ் ஒரு கடா. செருப்பு பிஞ்சிரும். தருதலைக்கு பிறந்தவன வெளியே வாடா, அவன் தோலை உரிக்கிறேன். என்னடாடி இப்படி சொல்லிட்டீங்க? நம்ம சாரதாட்டியோட பொண்ணு சங்கீதாக்கு 14 வயசுனா அவளே லவ் பண்ணி ஓடி போறா. 14 வயசு பொண்ணு அவ லவ் பண்ணும்போது நான் லவ் பண்ண கூடாதா? டேய், லாஜிக்காடா பேசுற லாஜிக்கு. நீ வெளியே வா, நிஜமாவே உனக்கு செருப்பு பிய்ய தாண்டா போகுது. ரொம்ப ஓவரா சீன் போடாதீங்க ரெடி. அப்புறம் சரோஜாட்டி மேட்டரை பத்தி அம்மா கிட்ட போட்டு கொடுத்துடுவேன். சரோஜாவா? யார் அது? யார் அந்த சிரிப்பு எனக்கு யாரும் சரோஜா? தெரியாது. அவளுக்கு உங்களுக்கு என்ன அவன் சம்பந்தம்? சும்மா சொல்றேன். நான் நம்ப மாட்டேன். அவளுக்கு உங்களுக்கு நான் சம்பந்தம் கண்ணால இருக்கும். கூட பார்த்தது கிடையாது. அவன் உண்மைதான் சொல்றான். அவன் சொல்றதெல்லாம் நீ நம்பாத. நீங்க ரொம்ப அநியாயம் பண்றீங்க.